நம்ம எல்லாருடைய கைகள்லையும் வாட்ச் இருக்குது, ரிஸ்ட் வாட்ச். நம்ம மொபைல்லையும் ஒரு டைம் கடிகாரம் ஓடிட்டு இருக்குது. நம்ம வீட்டில் சுவரில் ஒரு கடிகாரம் இருக்குது. எல்லாவற்றுக்கு மேலே முக்கியமான என்ன தெரியுமா? நம்ம மனசில் ஒரு கடிகாரம் இருக்குது. இந்த மனசில் ஒரு கடிகாரம் என்ன சொல்லுது? இந்த காரியம் இந்த நேரத்தில் இந்த நாளில் இது நடக்கணும். நம்ம விரும்புகிறோம், நம்ம தீர்மானிக்கிறோம். அது நடக்கலைன்னா வருத்தம், துக்கம், தோல்வி, சோர்வு, பலவீனம், ஏன் என்ற ஒரு கேள்வி. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்னதுன்னா, என் கையில் உள்ள கடிகாரம் இல்லை, என் மொபைலில் உள்ள கடிகாரம் இல்லை, என் வீட்டு சோத்தில் உள்ள கடிகாரம் இல்லை, என் மனசில் உள்ள கடிகாரம் இல்லை. கர்த்தருடைய நேரம், அதை கர்த்தருடைய கடிகாரம் சொல்கிறேன். கர்த்தர் நியமித்த நேரம் ஒவ்வொரு காரியத்துக்கும். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் தொழிலில், உங்களுடைய சமூகத்தில் என்னென்ன காரியங்கள் எந்த எந்த நேரத்தில் நடக்கும்ட்டு கர்த்தருக்கு தெரியும். அதை அவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, நம்ம யாத்ராம 12ஆம் அதிகாரம் 40-41 வசனங்கள், 2 வசனங்களை பார்த்தோம்னா நன்றாக ஒன்று புரியும். வேத பகுதி சொல்கிறது, 430 வருஷம் நிறைவேறிய அன்றைய தினமே எகிப்தில் அடிமைகளாயிருந்த தேவஜனங்கள் எல்லாரும் அன்றைய தினமே அவங்க கர்த்தருடைய சேனையாக அணிவகுத்து கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி செல்கிறார்கள். அன்றைய தினமே, முன்குறிக்கப்பட்ட தினமே. ஒரு விவசாயி ஒரு பயிரை நடுறாரு, அல்லாட்டி ஒரு பல மரத்தை நடுறாரு, காத்து கொண்டே இருக்காரு. கரெக்டான நேரத்தில் அது பலமாய் அது வரும். அப்போ அது அறுவடை செய்கிறார். அதான் முன்குறிக்கப்பட்ட சீசன், கரெக்டான சீசன். இதைத்தான் ஆபூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. ஏற்ற காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்துக்கு, ரைட் டைம். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, கர்த்தருடைய பார்வையின்படி எது நல்லது, எது ஏற்ற காலம் என்ற காலத்துக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் ஆண்ட ஒரு தரிசனத்தை, ஒரு பிளானை, வாழ்க்கை திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவ காலகட்டத்திலையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் அவர் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அந்த ஆபூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. முடிவில் தான் நமக்கு புரியும். நமக்கு நடக்கும்போது புரியாது. நடக்காம இருக்கும்போது ஐயோ நடக்கலையே, ஐயோ நடக்கலையே என்ற ஒரு வேலை, ஒரு மனசுக்குள்ள ஒரு தாக்கம். ஏன் ஆண்டவரே, நான் ஆண்டவருக்குள்ள வந்த போது எல்லாம் அதன காலத்தை டக்கு 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 நடந்துச்சு, இப்போ நடக்கலையே. இப்பெல்லாம் ஆதாங்கள் நடக்கலாம், மனசுக்குள்ள வரலாம். ஆனால் வேதம் சொல்லுது, முடிவிலே அது விளங்கும். ஏசாயா 46:10 வசனம் சொல்கிறது, ஆண்டவர் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற தேவன். தூரத்தில் உள்ளத முதலையே சொல்ற தேவன். நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே என் வாழ்க்கை எப்படி துவங்கும், எப்படி நடக்கும், எப்படி முடிவும், சிறப்பாக முடியும் என்பதை அறிவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் எனக்கு முன்னாடி உள்ள 1 மணி நேரத்தை சரியாக சொல்ல முடியாது, எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் சரியாக சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். இதைத்தான் அந்த பகுதி சொல்லுது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாக வரும். என்னுடைய கடிகாரம் ஏன் மனசு படி அங்கே தாமதம். நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு திருமணம் 25 வயசில் நடக்கணும், நடக்கலை. 6 மாதமாச்சு,
1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, ஏன் நடக்கல தாமதம் என்று நான் நினைக்கிறேன். அது தாமதித்தாலும் காத்திரு. அல்லேலூயா. அன்பானவர்களே, எப்படி காத்திருக்கணும்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டையில் அடித்து எழும்புவார்கள். காத்திருக்கிறது எதிர்பார்ப்போட, ஆக்டிவா, ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டே, ஆண்டவரோடு பேசிக்கொண்டே, வேத வாசித்து கொண்டே, ஆண்டவரை துதித்து கொண்டே, ஆண்டவரை நிச்சயித்து நம்பிக்கையோடு துதித்து கொண்டே, நம்பிக்கையோட காத்திருக்கணும். நம்ம தாமதித்தால் மனசுப்படி வாழ்க்கை எப்படி நடக்கும்? நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், ஒரு கடிகாரம் ஓடுது, அந்த கடிகாரத்தின்படி நிறைவேறினாலும் காத்திரு, அது நிச்சயமாக வரும். ஆபூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அன்பானவர்களே எப்படி முடிக்குதுன்னா, அது தாமதிப்பு இல்லை. இப்போதான் பார்த்தோம், தாமதித்தாலும் வேதம் சொல்லுது, இப்போ சொல்லுது அது தாமதிப்பதில்லை. அதாவது மனுஷரீக எண்ணத்தின்படி, மனுஷீக கண்ணோட்டத்தின்படி அங்கே தாமதம் இருக்கலாம், ஆனால் அது தாமதிப்பில்லை. கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய திட்டத்தில் டிவைன் டைம், ஹியூமன் டைமில் டிலே இருக்கலாம், டிவைன் டைம் கர்த்தருடைய நேரத்தில் எல்லாம் அதன் காலத்தில். God is always on time. உங்க வாழ்க்கையில் என்ன எப்ப நடக்கணுமோ அதில் அதன் படி கரெக்டான நேரத்தில் நடக்கும். ஆமென்.